எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ். எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ். சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடையா அல்லாஹ். உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடு. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. صلى وسلم ربنا على الرسول نبينا محمد حبيبنا فكلنا يا ربنا لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. رضوان ربي أنتم يا أهل بدر منكم نرجو النجاة نكرم كونوا لنا يا هدنا لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. எல்லாம் பலாலும் ஆபத்தும் எடங்கேறுகள் முசீபத்தும் பதரீங்களே துன்பர கத்தினார் எமை காக்கணும் யா ரப்பனா லா இலாஹ இல்லல்லாஹ் لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. தன்னம் வஃபாவா சூரியும் மற்றுள்ள தீன அடங்கலும் பதரீங்களே பரக்கத்தினால் சிவயாக்கணும் யா ரப்பனா لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. மூத்தது கூட்டிடும் இபிலிசு கூசின காட்டிடும் நேரம் லாய்வன நாட்டுவார் பதிலிங்களால் துணரப்பனா லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ் لا إله إلا الله محمد رسول الله. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك من رسول الا ليطاع باذن الله ولو انهم إذا ظلموا أنفسهم جاءوك فاستغفروا الله إلى آخره أو قال أو صدق الله العظيم. அளவல்லாதலும் நிகழாழ்வும் என்னையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயாளத்தன்மை வலித்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோடு அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் குறித்தது. இன்னும் அவனின் தோழர் நமது நாயக காத்தம் நபி முத்திர நபி சம்மல் நபி சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது தல்லா சர்தார் ஆலம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தாபீன்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் ஷோதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும்
உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமலை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய மாதத்தினுடைய 3வது ஜுமாவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பதாக இவ்வையகம் எவ்வாறு இருந்தது, இவ்வையகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எவ்வாறு இருந்தார்கள், மனிதர்களாக அல்ல, அதையும் விட மிருகத்தை விட கேடு கட்டவர்களாக இருந்தார்கள். அதுதான் நிதர்ச்சியான உண்மை. மனிதர்களாக இல்லை, மனிதர்களை புனிதர்களாக மாற்றப்பட்ட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு செயல்பாடுகளும் இன்றும் மக்கள் ஐயாமுடைய ஜாகிலியா காலத்தில் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை சொல்வதற்கு வெட்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த அவர்களுடைய நிலைமைகள் எதில் இருந்தார்கள்? மது, மாது, சூது, கொலை, கொள்ளை எனக்கூடிய இந்த தாத்பீரியத்தில் அவர்கள் தலை சிறந்தவர்களாக இருந்து கொண்டே இருந்தார்கள். மது பழக்கங்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு மிகைத்திருந்தது? தங்களுடைய இல்லங்களில், ஒவ்வொருடைய இல்லங்களிலும் அவர்கள் பாரலாக மதுவை தங்களுடைய உணவாக சமைக்கும் அளவிற்கு இருந்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய, வருகை தரக்கூடியவர்களுக்கு உபசரிக்கக்கூடியது மதுவை தங்களுடைய வீட்டுடைய மது சிறந்த மது என்பதை கொடுப்பது போன்று அவர்கள் கொடுப்பார்கள். நீங்க நம்ம சொல்ல முடியல, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம் அல்லது ஒரு பங்கனுக்கு போனோம், இன்னாருடைய வீட்டுடைய பங்கனுக்கு போனோம், கல்யாணத்துக்கு போனோம், நல்ல முறையில் பிரியாணி வைத்தாங்க, எல்லா 5 விதமான வெரைட்டிகள் வைத்தார்கள், லாட்ல வரையில பீடா முதற்கொண்டு கொடுத்தாங்க. எவ்வளவுக்கு பெருமையா சொல்றோம். இது போன்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இன்னாருடைய வீட்டுடைய மதுவை அறிந்து வந்தேன், இந்த அளவிற்கு அவருக்கு போதையில் நான் தலைத்திருந்தேன் என்பதாக சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவர்கள் அந்த அளவிற்கு மதுவில் மூழ்கி இருந்தார்கள். மங்கையர்களை, பெண்களை எந்த அளவிற்கு இவர்கள் கொண்டு சென்றார்கள்? பெண்கள் என்றாலே அவர்களுக்கு ஆகாத ஒரு பொருளாக எண்ணினார்கள். தங்களுடைய இல்லங்களில் பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் உடனடியாக புதைக்கும் அளவிற்கு வந்தார்கள். உயிருடன் புதைத்தார்கள், குழி தோண்டி உயிருடன் புதைத்தார்கள். இந்த அளவிற்கு இருந்து கொண்டிருந்தார்கள். சூது, அவர்களிடத்தில் சூதாட்டங்கள் என்பது ஏராளம் இருந்தது. இன்று நவீன விதமான சூதாட்டங்கள் இருந்தாலும் இதை விட இவர் அவர்கள் செய்து கொண்டிருந்த சூதாட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருந்தது. கொலை, கொள்ளை, கொலை செய்வதில் எந்த அளவிற்கு இருந்தார்கள்? இவர்கள் தங்களுடைய வீட்டுடைய ஒட்டகம் பக்கத்தில் உள்ள வீட்டுடைய தொழுவத்திற்கு சென்று தண்ணீர் குடித்து விட்டால் பரம்பரையாக கொலை செய்து கொண்டிருப்பார்கள். இறக்கக்கூடிய சமயங்களில் வசீலா செய்து விட்டு இறப்பார்கள். இந்த அண்டை வீட்டார் இருக்கின்றார் அல்லவா, இவனுடைய ஒட்டகம் நம்மளுடைய தொழுவத்தில் வந்து தண்ணீர் குடித்து விட்டு சென்றது, ஆகிய காரணத்தினால் அவருடைய குடும்பத்தை நீ விடாதே, வேறறுக்க வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு இறப்பார்கள். இது இறக்கக்கூடிய வசீலாவாக அவர்களுக்கு இருந்தது. இது போன்று இருந்து கொண்டிருந்தார்கள். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், என்னவென்றெல்லாம் செய்து கொள்ளலாமா, அது ஒன்றெல்லாம் செய்து கொள்ளலாம் எனக்குரிய ஒரு போக்கில் போய் கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு பட்டது, தங்களுக்கு தெரிந்தது, இதுதான் மார்க்கம், இதுதான் தங்களுடைய செயல்பாடுகள். காபாவை சுற்றி 365 சிலைகளை அவர்கள் நிறுவினார்கள். ஒவ்வொரு நபர்களுக்கும், ஒவ்வொரு கோத்திரத்திற்கும், ஒவ்வொரு இனத்திற்குமாக இவர்கள் தங்களுடைய கரங்களினால் செய்யப்பட்டு அங்கே வைப்பார்கள். தங்களுடைய கரங்களினால் செய்யப்பட்டு அவர்கள் எடுத்துச் செல்வார்கள். இதைவிட உண்மை மற்றொன்று அவர்களிடத்தில் இருந்த நற்குணத்தில் ஒன்று, காபாவுடைய மண், காபாவுடைய அந்த கல் அவர்கள் எடுத்துச் செல்வார்கள். எதற்காக வேண்டி தெரியுமா? நாம் காபாவை தினமும் தவாப் செய்ய வேண்டும் என்பதாக எண்ணி அவர்கள் அந்த கல்லை வைத்து அவர்கள் தவாப் செய்வார்கள்.
இந்த அளவிற்கெல்லாம் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருந்தது. இந்த மனிதர்களை புனிதர்களாக மாற்றினார்கள். எந்த அளவிற்கு புனிதர்களாக மாற்றினார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை அன்சாரி சஹாபாக்கள் தங்களிடம் இருந்த பொருளை அவர்கள் இரண்டாக பங்கீடு செய்யப்பட்டு வந்த ஹிஜ்ரத்திற்கு வந்த முஹாஜிர்களுக்கு பிரித்துக் கொடுத்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றி ஊரை விட்டு திரட்டப்பட்டு அனைத்தையும் விட்டு தங்களுடைய பொருள், தங்களுடைய சொத்து, தங்களுடைய சுகங்கள், கஅபாவை இதைவிட உயர்தரமான ஒன்று, அந்த கஅபாவையும் விட்டு இவர்கள் வெளியே சென்றார்கள் நிராதரவாணியாக. ஏன் இன்னும் சில சஹாபாக்களுக்கு உடுத்திருந்த உடையை கூட உருகிவிட்டு அனுப்பி வைத்தார். இளைதரைகளை வைத்து பழைய சாக்கு அங்கே கடைச்சினார். கோணிப்பையை எடுத்து இவர்கள் கட்டிக்கொண்டு வந்திருக்கின்றார். ஏதோ இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நான் இஸ்லாமியன், இஸ்லாத்தை நாம் பின்பற்ற வருகின்றோம், இஸ்லாமியர்களாக நாம் நடக்கின்றோம் என்பதாக இன்றும் மாறுதட்டிக் கொண்டு ஒரு முஸ்லிமுக்கு ஒன்று என்றால் நாம் களம் காண வேண்டாமா? பேசக்கூடிய நபர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இந்த இஸ்லாம் எப்படி வந்தது என்று எந்த அளவிற்கு கொடூரத்தினுடைய உச்சகட்டம் இன்று எந்த அளவிற்கு நமக்கு அநீதம் இழைக்கப்பட்டாலும், நமக்கு எந்த அளவிற்கு கொடூரம் கொடுக்கப்பட்டாலும் அது அவர்கள் பட்டதுடைய அந்த கொடூரத்தில், அந்த அநீதியில் ஒரு இனியாவது கூட இல்லை என்று நான் சொல்லலாம். அந்த அளவிற்கு தான் இருந்து கொண்டிருந்தார். சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யாசர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்கள் எல்லாம் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். முதல் ஷஹீத் கஅபாவின் முன்னிலையில் ஒரு குடும்பம் இறந்தது. இதை விவரமாக விவரித்து சொல்லி இருக்கின்றோம். இதற்கு முன்னால் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் அவர்களுடைய கணவர் யாசர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அவர்களுடைய குழந்தை கை குழந்தையாக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் 3 நபர்களையும் இவர்கள் அந்த இடத்தில் 3 ஷஹீதுகள். முதல் ஷஹீத், பெண்களில் முதல் ஷஹீத், ஆண்களில் முதல் ஷஹீத், குழந்தைகளில் முதல் ஷஹீத். சாத்திற்காக வேண்டி உயிர் நீத்தவர்கள் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மட்டும் விட்டு வைத்தார். அதற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால் இந்த அடித்துக் கொள்கின்றார்கள், சித்திரவதை செய்கின்றார்கள், அது செய்கின்றார்கள், இது செய்கின்றார்கள் என்று எத்தனையோ வலைதளங்களில் உலா வந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் ஒன்னும் சொல்ல போனா நம்ம அது உண்மையா பொய்யாங்கிறது கூட பார்க்கறது இல்லை. இந்த வலைதளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஃபார்வர்ட் மெசேஜ் இருக்கு, பார்க்கறதே இல்லை. அதை உடனே ஷேர் பண்ணி விட்டது, உடனே தட்டி அனுப்பிச்சு விட்டது. இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி. மக்காவுடைய தலைமை இமாமாக இருக்கக்கூடிய, இன்னும் சொல்வதாக இருந்தார், அந்த சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துகளுக்கே தலைமையாக இருக்கக்கூடிய சுதைசி ஷேக் இமாம் சுதைசியை வந்து மூத்தாக்கிட்டார். எத்தனை இடத்துல மூத்தா, எத்தனை ட்ரிப்பு தான் மூத்தாக்குவாங்க வரதுன்னு தெரியல. இதை வந்து உடனே ஃபார்வர்ட் பண்றாங்க. சுதைசி பார்த்தாங்க, மறாவது பார்த்தா சுபூர் அவரை தான் தொடு வச்சுட்டு. ஆக இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் உடனே வந்து பார்க்கறது இல்லை, எது இல்லை, தட்டி விட்டதை உடனே ஃபார்வர்ட் பண்ணும். ஆக ஒரு தீர்க்கமாக விசாரித்தும் நாம் அனுப்புவதில்லை. இந்த அளவிற்கு நாம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்று அவர்களுக்கு ஏற்பட்டவுடைய இன்னல்கள், இடுக்கண்கள், துன்பங்கள், துயரங்கள் ஏராளம் ஏராளம், ஏன் தாராளமாக இருந்து கொண்டிருந்தது. அவர்களுடைய நிலைமைகள் எந்த அளவிற்கு பாடுபட்டார்கள், எந்த அளவிற்கு அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். ஒரு முறை பிலால் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, பிலாலே உங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணதாக சொல்றாங்க, எந்த அளவிற்கு சித்திரவதை பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு இருக்கு, அதை கொஞ்சம் விவரிங்கள் என்று சொன்ன பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா ஒன்னும் பேசாம தங்களுடைய மேலாடையை தூக்கி இடுப்பை காண்பித்தார்கள். அந்த இடுப்பு அடுப்பை வரை கருகியதாக இருந்தது. அந்த அளவிற்கு இடுப்பில் விழா எலும்புகளில் சூழலப்பட்டு அந்த இடுப்புடைய நிலைமையே தோற்றமே மாற்றம் அடைந்ததாக இருந்தது. விவரிக்கக்கூடியதாக.
அந்த அளவிற்கு காழ்ப்புணர்ச்சிகள் அந்த அரபியத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடியது. அதுபோல எப்பெல்லாம் நடந்ததை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்கக்கூடியது எந்த ஒன்றும் அந்த அளவிற்கு அல்ல. ஏதோ ஒரு மூலையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஏதோ ஒரு மாநிலத்தில் அல்லது ஏதோ ஒரு மாவட்டத்தில் அல்லது ஏதோ ஒரு ஊரில் நடந்து கொண்டிருக்கிறது. அநீதம் இழைக்கின்றது இல்லை என்று நாம் மறுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா தன்னுடைய முஅஜிசாத்துகளை அற்புதங்களை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டேதான் இருக்கின்றார். எந்த இடங்களில் பள்ளிகளில் பாங்கு சொல்லக்கூடாது, தொழுகைகள் நடத்தக்கூடாது, எங்கே முஸ்லாத்திற்கே இடமில்லை என்று எந்த நாட்டில் சொல்லி அடைக்கப்பட்டதோ அந்த நாட்டில் அடைத்த பள்ளிகளில் இருந்து பாங்குடைய சத்தங்கள் கேட்டது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் இல்லை, இப்போ உள்ள காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடைக்கப்பட்ட பள்ளிகளில் இருந்து பாங்கு சத்தங்கள் கேட்கின்றது. சுத்தியும் முத்தியும் பார்க்கிறாங்க, எங்க 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 தேடி பார்க்கிறாங்க. எல்லாரும் அதை வீடியோ எடுக்கிறாங்க. பள்ளி பூட்டப்பட்டிருக்கிறது, கரண்டுகள் கட் செய்யப்பட்டிருக்கிறது, அனைத்தும் அணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பள்ளி உள்ளிருந்து பாங்குடி சத்தங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. எப்படி? இது அல்லாஹ்வுடைய முஅஜிஸா, அற்புதங்களை காட்டுகின்றான். தான் எப்படியும் தன்னை வணங்குவதற்கு அழைப்பதற்கு எப்படியும் தான் தயாராக இருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் தஆலா செய்து காட்டுகின்றான். அருமைக்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய ஈமான் சரியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நையாவுடைய ஜாஹிலியா காலகட்டத்தில் பெண் குழந்தைகளை புதைக்கின்றார்கள் என்று சொன்னமே சாதாரணமா இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க விவரிக்கிறாங்க, விட்டு சிரிக்கிறாங்க, விட்டு அழுகிறாங்க. தனியாக இருந்து கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா சிரிக்கிறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அழுகிறாங்க, அப்புறம் அழுகிறாங்க, கொஞ்ச நேரம் சிரிக்கிறாங்க. அப்ப பார்த்துட்டு கேட்டாங்க, உமரே நீங்க சிரிக்கவும் செய்றீங்க அழுவும் செய்றீங்க என்ன என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் சிரிப்பதற்குரிய காரணத்தை முதன்மையாக சொல்கின்றேன். நான் பயண கூட்டத்திற்கு வியாபார கூட்டத்திற்கு சென்று கொண்டிருப்போம். செல்லக்கூடிய சமயங்களில் எங்களுடைய கரங்களினாலேயே எங்களுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு தெய்வங்களை நான் செய்து வைத்திருந்தேன். ஒரு பொம்மையை செஞ்சு வச்சிருந்தோம், இதை கொண்டு போய்கிட்டு இருந்தோம். நான் கொண்டு போகக்கூடிய சமயத்துல வணிகத்திற்காக வியாபாரத்திற்காக போய்கிட்டு இருக்கையில எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு, எதுவுமே இல்லை. இப்ப அரிசி போன்ற மாவுகளில் அது செய்யப்பட்ட ஒன்று பார்த்தோம், பசி தாங்க முடியல. நானும் பொறுத்து பார்த்து என்ன செய்யறதுன்னு, பசிய போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையுடைய என்னுடைய கரங்களினால் செய்யப்பட்ட அந்த சிலையை கையை கொஞ்சம் பிச்சு தின்னு, காலை கொஞ்சம் பிச்சு தின்னு, தலையை திரி தின்னு, இப்படி தின்னுட்டு இருந்தேன். இப்ப அதை நினைச்சு பார்த்து சிரிப்பு. எவ்வளவு இருக்கு ஐயாவுடைய ஜாகிய காலத்துக்கு. அது என்ன ஒண்ணுமே செய்யல. நான் என்னுடைய கரங்களினால் செய்யப்பட்ட ஒன்றை நான் பசியின் காரணமாக பேசி தின்றேன், எனக்கு எந்த ஒன்றும் ஆகவில்லை. நல்ல முறையில் நான் வியாபாரத்தை முடித்து வந்தேன். இதை எண்ணி பார்த்தேன், நான் என்று சிரித்தேன். நான் அழுவதற்குரிய காரணம் என்னவென்று தெரியுமா? என்னுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார். இந்த சமயத்தில் நான் வணிகத்திற்காக வேண்டிய வியாபாரத்திற்கு சென்று விட்டேன். சென்றுவிட்டு திரும்பி வருவதற்கு 6 மாத காலங்கள் ஆகிவிடும். 6 மாத காலங்கள், ஏன் 1 வருட காலங்கள் கூட ஆகிவிடும். இவர்கள் பிரயாணத்துடைய தூரம், பிரயாணத்துடைய நாட்கள் வெகு தூர நாட்களாக இருக்கும். வந்த பொழுது அப்பொழுது என்னுடைய மனைவி குழந்தை பெற்றுவிட்டார். வந்து பார்க்கின்றேன், எங்கே என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னால் குழந்தை பிறந்து இறந்து விட்டது என்பதாக சொல்லிட்டு, சரி விட்டு அப்படின்னு சொல்லி விட்டு விட்டுட்டேன். அதுக்கு பின்னாடி ஏன்ட்ட ஒரு பக்கத்து வீட்டில இருந்து ஒரு பெண் குழந்தை வந்தது. என்னுடைய வீட்டிற்கு அடிக்கொருக்க வந்து கொண்டிருந்தது. அந்த குழந்தை அப்படி அழகான முறையில் இருந்தது, பார்ப்பதற்கு ரம்யமாக இருந்தது, வசீகரத்தன்மையில் இருந்தது. அந்த குழந்தை என்னிடத்தில் மிகவும் அன்பாக பழகியது, பாசத்துடன் பழகியது. நான் என்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடியதை அந்த குழந்தைக்கு விட்டும் அளவிற்கு வந்து விட்டேன். ரொம்ப பிரியமாயிட்டார் அந்த குழந்தையின் மீது, பெண் குழந்தையின் மீது. அப்பொழுது இதை என்னுடைய மனைவி பார்த்துக் கொண்டிருந்தது. சொன்னால் பேசும் மழலை சொற்களில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் ஏறத்தாழ 1 ஆண்டுகளாக கழிந்து விட்டது. இப்பொழுது அந்த குழந்தை என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய மனைவி 2 அடுத்து வந்து சொன்னார்,
இந்த குழந்தை யார் என்று எப்படி இருக்கின்றது, குழந்தையுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது என்பதாக கேட்டார். நான் அப்பொழுது சொன்னேன், அழகிய குழந்தை, அருமையான குழந்தை, மழலை பேச்சுக்கள் எல்லாம் இனிமையாக இருக்கிறது, எல்லாம் நன்றாக இருக்கிறது என்பதாக நான் சொன்னேன். அப்பொழுது என்னுடைய மனைவி சொன்னாள், இந்த குழந்தை யார் என்று தெரியுமா, உங்களுக்கு பிறந்த நம் குழந்தைதான் என்பதாக என்னுடைய மனைவி சொன்னார். சொன்ன நிமிஷத்துல நான் ஒண்ணுமே செய்யல. அடுத்து உடனே எடுத்தேன், மம்மட்டி எடுத்தேன், என் தோளின் மீது செஞ்சேன். அந்த குழந்தையை கையை பிடித்து அழைத்து சென்றேன். பாலைவனத்திற்கு சென்று குழியை தோண்டினேன். அப்பொழுது அந்த குழந்தை பார்த்தது, என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக. ஒன்றுமில்லை இல்லை என்று நான் ஒன்றும் பேசாமல் நின்று கொண்டிருந்தேன். குழியை தோண்டினேன், அந்த குழிக்குள் இறக்கினேன். அப்பொழுதும் அந்த குழந்தைக்கு என்ன அப்படின்னு கேட்டு ஒன்றும் தெரியல. இந்த அளவிற்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை தள்ளினேன். கால் மூடியது, இடுப்பு மூடியது. என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னது. நான் அந்த பிஞ்சு குழந்தையுடைய கதறலுடைய சப்தங்களை கேட்டும் கூட என்னுடைய உள்ளம் மிகவும் கொடூரமாக ஆகிவிட்டது, கல்லுள்ளமாக இருந்தது. தள்ளினேன் தள்ளினேன் தள்ளினேன். அந்த குழந்தை என்னுடைய தாடியில் ஒட்டியிருந்த மண்ணை கூட தட்டி விட்டது. அப்பொழுது கூட எனக்கு இறக்கம் வரவில்லை. மேலும் தள்ளினேன் தள்ளினேன் தள்ளினேன், கழுத்து வரை மூடியது. அப்பொழுது என்னை விட்டு விடுங்கள், இப்படியே விட்டு விடுங்கள் என்பதாக சொன்னது. நான் கேட்கவில்லை, மூடினேன், முழுமையாக மூடிவிட்டு வந்துவிட்டு இன்று நான் எண்ணுகின்றேன், இதற்கு அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்ல போகின்றேனோ தெரியவில்லையே. என்னுடைய குழந்தையை என்னுடைய கரங்களாலே புதைத்து விட்டேனே. என்னுடைய ஐயாவுடைய ஜாயிலிய காலகட்டத்தில், ஒன்றும் விளங்காத காலகட்டத்தில் நான் செய்துவிட்டேனே என்பதாக கதறினாள். அருமைக்குரிய சகோதரர்கள், இன்னைக்கு காலையில செய்தியில பார்க்க ஒரு ஆண் குழந்தை சூட்கேஸ்ல போட்டு வெட்டி போட்டு போயிட்டே இருக்காங்க. அதனுடைய சவப்பட்டியாக நீங்கள் இருக்கக்கூடிய சூட்கேஸை அமைத்து விட்டு செல்கின்றார்களே. இன்றும் அந்த ஐயாவுடைய ஜாவுடைய காலகட்டம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. போதையுடைய பழக்கத்தை நான் சொன்னேன். இன்று நம்முடைய இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக கூடிய இளைஞர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு செய்தித்தாள்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பாருங்கள், போதையுடைய பொருட்கள் வித்ததில் நம்முடைய இஸ்லாமியுடைய பெயர்கள் அடிபடாமல் இல்லை. போதையுடைய பொருள்கள் உபயோகித்தவர்கள் நம்முடைய இஸ்லாமிய பெயர்கள், இளைஞர்களுடைய பெயர்கள் இல்லாமல் இல்லை. ஏன்? இதை தடுத்ததற்காக வேண்டி கொலை செய்வதற்கு தயாரானார்களே. அதை தடுத்ததும் இஸ்லாமியன் தான், கொண்டதும் ஒரு இஸ்லாமியன் தான். பெயரை சொல்வதற்கு கூச்சமாக இருக்கின்றது. எந்தெந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு போதை தரக்கூடிய பொருளாக இருக்கிறதோ அத்தனையும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். தன்னுடைய திருமறையாம் மறுமறையில் சொல்லி காட்டுகின்றான். எப்படி சொல்கின்றான் என்று தெரியுமா? போதை இருக்கின்றது, எல்லா விஷயத்திற்கும் மதுவாகின்றது தலையாக இருக்கின்றது. அக்பரும் என்பதாக வார்த்தையை சொல்கின்றான். பெரிய ஒன்றாக இருக்கின்றது. இது ஒன்றி இந்த ஆல்கஹால் ஒன்று உள்ளே சென்று விட்டால் போதும், ஒட்டுமொத்த குடும்பத்தையும், ஏன் ஒட்டுமொத்த நாட்டையும் அழித்து விடும். சர்வசாதாரணமான முறைகளில் இந்த அருந்தக்கூடிய இளைஞர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நம்முடைய இளைஞர்களுடைய போக்கு எந்த பக்கத்தில் போய் கொண்டிருக்கின்றது? அந்த ஐயாவுடைய ஜாகிரியாவுடைய காலகட்டத்தை மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றோம். நாடுல்லாஹ் அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். நம்முடைய இளவர்களையும் இளைஞர்களையும் அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். இவனுக்கு எந்த ஒன்றுமே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றான். மார்க்கம் என்னவென்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றான். ஏதோ 4 நபர்கள் சேர்ந்து கூடி இதுதான் என்று சொல்லிவிட்டால் இதுதான் மார்க்கம் போய்கிட்டு இருக்கான். இப்பொழுது நம்முடைய சமுதாயத்தை கட்டமைப்பில் கொண்டு வர வேண்டிய கடமையில் இருக்கக்கூடியவர்கள் உலமாக்களும் உம்ராக்களும் தான். ஒரு காலகட்டம் இருந்தது, ஒவ்வொரு பள்ளிகளுடைய நிர்வாகம், அங்கு எந்த அளவிற்கு கண்டிஷன்கள் கட்டுப்பாடுகள் இருந்தது. சிறிய தவறுகள் செய்யப்பட்டால் கூட அவர்களுடைய இல்லங்களில் எந்த ஒரு சுப துக்க நிகழ்ச்சிகளில் கலப்பதில்லை. நாங்கள் ஒதுங்கி இருந்து கொள்கின்றோம் என்பதாக சொல்லும் அளவிற்கு தைரியம், தன்னம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு சொல்ல முடியுதா? ஏன் சொல்ல முடியாததுக்கு காரணமும் நாம் தான்.
பல அமைப்புகள், பல இயக்கங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஜமாத் எதுக்குங்க? அவங்களுக்கு ஏன்? நாங்க உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? நாங்க முடிச்சு வைக்கிறோம். உங்களை முகத்தான அடக்கம் பண்ணுமா? நாங்க அடக்கம் நிக்கிறோம். நாங்க இருக்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாது. ஆக ஒரு கட்டமைப்பை உடைப்பதற்கும் தயாராக விடுகின்றார். நாம் நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய இளைஞர்களை நேரான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். அவர்களுக்கு நேரிய உபதேசங்களை அவர்களுக்கு போட்ட வேண்டும். மார்க்கத்தில் சிலருக்கு அன்பா சொல்லணும், சிலருக்கு அதட்டி சொல்லணும், சிலருக்கு அடிச்சாதான் சொல்லணும். எப்படி இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லணும். யாருக்கு எப்படி வழங்குமோ அப்படித்தான் சொல்லி தீரணும். மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கடமை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கசப்பாக இருக்குது, இதனால் எதுவும் முறிவுகள் ஏற்பட்டுவிடும் என்று இருந்தாலும் ஹக்கை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள், அதை நிலைநாட்டுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, மனிதர்களை புனிதராக மாற்றிய மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக நாம் இருக்கின்றோம். எந்த பாதையின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள். வல்லல்லாஹ் அல்லாஹ் நமக்கு நேரான பாதையை காட்டி அருள்வானாக. ஜமாத்தையும் ஜமாத்தில் உள்ளவர்களையும் அனைவர்களையும் ஒற்றுமையாக ஒரே கைட்டை பற்றி பிடித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி தந்தார்கள். இந்த மக்களை அழிக்கக்கூடிய, இந்த ஈமானை போர்க்கக்கூடிய எல்லா காரியத்தை விட்டும் வல்லல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை காட்டார்கள் அருள் புரிவானாக. வாஹதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுன்னத்தாக தொழுது